வளரும் மனிதன் தன்மையிலே வளரும் தன்மையிலே வளரும் தமிழ் வாழும் அறிவானையும் அறிவானையும் அகர முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகிக்கும் முறையோடு மிக மிக உயர்வான மிக மிக உயர்வான மிக மிக உயர்வான தமிழ்நாடும் அறிவானையும் அறப்பொருள் தருகின்ற தமிழ்நாடும் அறிவானையும் வேலிமலை சார்ந்து வந்து விட்டோம். இந்த குறிஞ்சிகளத்தில் நடுவான முருகனின் நந்தி பரமன் இருப்பது அரவன் அரவத்தை கொடியாய் கொண்டவன துரியோதனன் நண்பன கருணன் தந்தை ஆதிசேடன் எமப்பதோபம் பிரபஞ்சம் அதை பிளந்து தும்சப்படுத்தி வரை இலங்கேஸ்வரன் அளித்தவர திருமால்வின் மார்பில் இடம்பெற்றக்கூடிய மகாலட்சுமி அப்படி லட்சுமி கடாட்சி பொருந்தியதோ இந்த குறிஞ்சிகளத்தில் சிறப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர்வது வழக்கம். இப்பொழுது நான் இந்த மனத்திற்கு வந்திருக்கிற பொழுது குறிஞ்சி மலர் வந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் எனக்காக இருக்கலாமோ ஒவ்வொன்றும் நமக்காக வந்திருக்கலாமோ என்றெல்லாம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதிகளும் எனக்காக எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அதை கேட்டு வாங்கி போனான் அந்த கண்ணி என்னவானான் நான் காற்று வாங்கி போனேன் ஒரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் வாசலால் பெண்கள் தரே மறுத்திருந்தா மாலை வெளிச்சந்தரே மறுத்திருந்த
கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இந்த 4 பேருக்கு கொடுத்தார். இந்த ஊருக்காக கொடுத்தார், இந்த ஊருக்காக கொடுத்தார். ஏன் குதிரையை நிப்பாட்ட முடியலையோ? எல்லா மிருகத்துக்கும் இந்த கயர்னு ஒன்று போட்டு போய் இழுத்தோம்னா ஆமா நிற்கும். இந்த குதிரை மட்டும் இந்த கயத்தை இழுத்தோம்னா மாட்டுக்கெல்லாம் போட்டு நிப்பாட்டுறோம்ல, இழுத்தோம்னா வேகமா போகும் குதிரை. ஆமா, இந்த குதிரை நேர போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணுல ஒண்ணு போட்டுருப்பா தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும். ஏன்னா கரூரில் வெறும் குதிரை வண்டியாக தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரையில் என்னென்ன இருக்குமுலாம் அவனுக்கு தெரியும். புதுமா சரத்தரோட ஜனகாதி மணிவரும் பண்ணக சமயவரசம் பாராண்ட மாந்தாது மடுவரை சென்ற பகலவன் காமதேனும் மதிமேவோ மார்க்கண்டன வரவு செயல் மால்கொண்ட முசுகுந்தனம் மாய்மபரு தென்னமடும் சேரமதி சோழனும் ஆசில்லாத துர்வாசனம் கவிதவு தேவனிய கருதிப தேவனிய அதர ஒரு பவளபாய் பணிமேச மங்கையில் தாடாம சுரிக்கிறார்கள். அப்பேற்பட்ட மனமாக இருக்கலாமா? ஒருத்தன் வேட்டைக்கு போயிருக்கேன். வேட்டைக்கு போற இடத்துல ஒரு மானை பார்த்திருக்கேன். மானை பார்த்த உடனே பானத்தை போட்டுவிட்டேன். சரி, பானத்தை போட்ட உடனே அந்த மானு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே அந்த மானை எடுக்கிறதுக்கு போயிருக்கேன். எடுக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா வேட்டைக்குன்னு புறப்பட்டா அந்த வேட்டையோட தர்மம் தெரியணும், வேட்டையோட தத்துவம் தெரியணும். கண்டிப்பா வேட்டையோட தத்துவம் அப்படின்னா கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டைக்குன்னு போனோம்னா வெறுங்கையோட வீட்டுக்கு போகக்கூடாதான். அது மாதிரி வேட்டைக்குன்னு போகும்பொழுது எந்த மிருகத்தை எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணுமா? அது வேற இருக்கணும்ல. இப்ப சின்ன குட்டிமான் இருக்குல்ல, இந்த குட்டிமானை வந்து வேட்டையாடக்கூடாதான். ரொம்ப வயதான மானை விரட்டோம்னா ஓட முடியாம நிற்கும். இந்த வயதான மானையும் வேட்டையாடக்கூடாதான். அதே நேரத்தில் 2 மான்கள் வந்து புரட்சியில் இருக்கிற இடத்துல வேட்டையாடக்கூடாதான். அப்ப இதே வேட்டையோட தர்மம். இவர் என்ன பண்ணியிருக்காரு? மானை பார்த்திருக்காரு. மானை வந்து என்ன தன்மை உள்ளதுன்னா பார்த்த உடனே கண்ணை விட்டு மறைஞ்சிருமா. ஒரு கண்ணை இமைக்கின்ற பொழுது கண்ணை விட்டு மறையக்கூடிய தன்மை மானுக்கு. அவ்வளவு வேகமான மானை. அப்ப அந்த மானை வந்து கண்ணை விட்டு மறைஞ்சிருமே அப்படின்னு மானை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே பானத்தை போட்டுட்டார். பானத்தை போட்ட உடனே மானு கீழே விழுந்துருச்சு. போய் பார்த்திருக்காரு. அந்த மானு என்ன நிலைமையில் இருந்திருக்கு தெரியுமா? எத்தனை நாள் குட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்கியா பாருங்க. பாவம், பாதி குட்டி வயிற்றுக்குள்ள இருக்கு, பாதி குட்டி வெளியில வந்திருக்கு. போய் பார்த்தாராம். அடாடாடாடா இவ்வளோ பெரிய பாவச்செயலை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சிவனா இப்போ அதை வேண்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆண்டவா இந்த மாதிரி ஒரு பாவச்செயலை பண்ணிட்டேனே, பிராயச்சித்தம் தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சிவசிவா சிவசிவான ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தாராம். அந்த வழியாக ஒரு முருமணி இருந்திருக்காரு. அந்த முனிவர் கேட்டிருக்காரு, ஏப்பா என்னடா காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு என்ன விவரம் அப்படின்னு கேட்டாராம். சரி, அப்போ தான் சொன்னாரா, ஐயா வேட்டைக்கு வந்தேன், ஒரு மானை பார்த்தேன், மானை பார்த்த உடனே பானத்தை போட்டுவிட்டேன், அந்த மானை வந்து கீழே விழுந்துருச்சு, எடுக்கலாம்னு பக்கத்தில் போனேன், மானை இருக்க நிலைமையை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய பாவச்செயலை செஞ்சுட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அப்பதான் கேட்டாரா அந்த முனிவர், எல்லாரும் வேட்டைக்கு போறது சகசந்தேன். ஒருத்தர் என்ன செய்வார்னா கொம்புக்காக வேட்டையாட போவார். சரி, ஒருத்தர் என்ன செய்ய போவானா தோலுக்காக வேட்டையாட போவாங்க. ஒரு சில மாமிசத்துக்காக வேட்டையாட போவா. கொம்புக்காக வேட்டையாட போற பெரிய செல்வந்தர்கள் அரண்மனையில மாடிகளை பாத்தீங்கன்னா மானுடைய கொம்பு வச்சிருப்பா. முகப்பில் பாத்திருக்கீங்களா? அப்ப அது மாதிரி இந்த இடத்துல எதுக்குடா வேட்டைக்கு வந்த அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் சொன்னாரா, நான் வந்து அசைவ வெவ்வேறு மாமிசம் உண்ணுவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னாரா. அப்பதான் சொல்லியிருக்காரு, நீ பசியிலே கிடந்து வாடணும்டா அப்படிங்கிறதுக்காக பதுமா ஜனத்தோட ஜனகாதி முனிவரும் பண்ணக சமயவரசம் பாராண்ட மாந்தாது மடுவரை சந்திரன் பகலவன் காமதேனும் மதிமேபு மார்க்கண்டர் வரல் செய்கிற மால்கொண்ட முச்சுகுந்தனே வாய்மபரு தென்னவனும் சேரவதி சோழனும் ஆற்றில்லாத துர்வாசனம் கவித தேவனீர் கருதி இவர் அடிபணிய அதரம் ஒரு பவளவாய் பணிபேசும் மங்கையர்கள் திரு ஆடாடி நகர் மீதியே அப்படின்னு ஆட்டுத்தலை யானை உருவமா போகக்கூடாது ஜாபத்தை கொடுத்து விட்டாரு. ஆட்டுத்தலை தூளா இருக்கும், யானை உருவம் எவ்வளவு பெருசா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு அதே திரு ஆடாடை திருவாடானைன்னு சொல்லக்கூடிய சேத்திர கவி அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி இந்த இடத்துடைய பெருமையை சொன்னால் எப்படி எல்லாம் இருக்கலாம் என்பதற்காக குக்கா காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள், காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள், காமுகர் உருவத்திலே கண்ணனிலே காதினிலே, காமுகர் உருவத்திலே கண்ணனிலே காதினிலே, காதலுக்கு 4 கண்கள்.
தாயும் மதிப்பதில்லை பாதையில் நடப்பதில்லை பரமனையும் நினைப்பதில்லை பாதக கொஞ்சமில்லை பண்புமில்லை குறையுமில்லை பாதையில் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை இதை பெருமாள் உணர்வதில்லை அதற்கு நாள் கண்களுக்கு இரண்டு கண்கள் கண்களுக்கு இரண்டு கண்கள் காலகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதலில்லை காதலனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதலில்லை காதலுக்கு நாடு வேதம் இல்லையப்பா வேதாந்த பேசிடுவா வெள்ளி கிடைக்கிறது வைகிறப்ப முல்லை மலர் மென்மாலை தோழசைக்கு வெள்ள நடந்ததை பொன்மாலை அந்திப்பொழுது கண்டால் அந்திப்பொழுதில் அந்த நேரத்தில் பருவத்தை காட்டி அளிப்பாளா அல்லது உருவத்தை காட்டி அளிப்பாளா பருவத்தை காட்டி அளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் உருவத்தை காட்டி அளித்தால் மனதுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் பொன்னின் மணி கண்கிணி புலம்பை மின்னம் மணி மேகல்கள் சிறம்புகள் எழுப்பை சின்ன மலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ அன்னமன வல்லரன மாபுருவித்தார் என்பதற்காக
வந்தது என்று வேண்டுமாயிருந்தது என்று வேண்டுமாயிருந்தது தெரிவித்தபடி வேடரவு முடிந்து வெளிவழி செல்வதை விட்டோம். ஆனால் விளைகின்ற இதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் இங்குதான் வழி இருக்கிறாள் என்பதற்கான அறிகுறிகள் தன்பட வழியை வழி இங்கு இருக்கின்றாளா? வேப்பா சத்தம் பெருஞ்சத்தமா இருக்கு. சத்தம் கேட்டா தான் சத்தமா கேக்குதுன்னு சொல்லுவான். சத்தம் கேக்குது, ஆனா இன்னைக்கு என்னமோ சத்தமா கேக்குது. காரணம் என்ன? சாப்பாடு அந்த அளவுக்கு. ஒரு சில ஊரில் சாப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துருவாங்க. ஆளுக்கு 200 எங்களை கொடுத்த உடனே எங்களை கடை வீதியில் 8-8:30 மணிக்கு வந்து அங்கே சேருவோம். என்ன இருக்கும், ஆளுக்கு 4 இட்லியை தின்னு விட்டு வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் பசிக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், அது மாதிரி சொல்லாமல் கிராமத்தார்கள் அருமையான முறையில், ஏன்னா உப்புட முகமடந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூலிட்டாலும் உண்பதை மருந்தமாக்க மாட்டோம். அது மாதிரி இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஆளோரம் மணி 4 மணிக்கு மேலே ஆச்சு. சத்தம் இந்த சத்தத்தை கேட்ட உடனே எப்படி காதுல கேட்க தெரியுமா? எப்படி? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கியா? எப்படி? என்னென்ன சத்தம் கேக்குதுல, எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத தனித்தன்மை மனிதன் இருக்கு. எப்படி? இந்த மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சத்தம். குயில் கூதே வேற வேற மாதிரி கூதா? எல்லா குயிலும் ஒரே மாதிரி தான் கூவும். காகம் கரையுதே வேற வேற மாதிரி கரையுதா? எல்லா காகமும் ஒரே மாதிரி தான் சத்தம் இருக்கும். எல்லா மிருகமும் எல்லா பறவை இனங்களும் சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சத்தத்தை கேட்கும்போது நம்ம காதுக்கு எப்படி கேட்க தெரியுமா? சிங்கனி வாய் திறந்து சிரித்திடுமா, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். குடமே செண்பக பூச்சரமே, தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். இந்த உருவம் சிந்தையில் விளையாடும் இந்த உருவம், பொங்கும் எழில் பருவம் பெண்களின் நில உருவம், சிந்தையில் விளையாடும் இந்த உருவம், கண்ணையின் ஆவணனை கடைகள் சொல்லும் ஆவணனை கடைகள் சொல்லும் கண்ணே, கண்ணையின் ஆவணனை கடைகள் சொல்லும் தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். மோதும் கடலாகவே உள்ளம் அதிகாரம் கொடுத்த நிலையாகவே, மோதும் கடலாகவே உள்ளம் அதிகாரம் கொடுத்த நிலையாகவே, நிலையாகி உருவான காதல்களை உருவான காதல் நிழலாகி உருவான காதல்களை நினைந்து நினைந்து நெஞ்சம் இணைந்து பருகும் முன்னே, நினைந்து நினைந்து நெஞ்சம் இணைந்து பருகும் முன்னே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார்.
திட்டிக் கொண்டேன் குடமே செண்பக பூச்சரமே திட்டிக் கொண்டேன் குடமே செண்பக பூச்சரமே வாய்கிறது ஆடலும் சுகின்ற அழகாக பண்பாடு கண்டாலே பின்பாவாய் வண்டிக்கு தவற இந்த இடத்துல குரல் எழுப்ப முடியாது என்பதற்காக நாரதர் தெரிவித்த வள்ளிவர் தானா அல்லது நான் தேடி வந்த வள்ளிவர் தானா என்பதற்காக இந்த சத்தத்தை வச்சு இன்னாருதே சத்தம் அப்படின்னு தெரியக்கூடிய தன்மை மனிதர்கிட்ட மட்டும்தான். எப்படி இப்ப உங்களை ஆளை பார்க்க வேணாம், சத்தத்தை கேட்கறோம்னு வைங்களேன், சத்தத்தை கேட்ட உடனே இது இன்னாருடைய சத்தம் அப்படின்னு சொல்லிடலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த தன்மை வந்து மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு மிருகம் சத்தம் ஒரே மாதிரி தான் கொடுக்கும். இது இந்த சத்தம் இந்த சத்தம் இந்த சத்தம் சொல்லிடுவான். வேற மாதிரி இருக்கும். இந்த மனிதனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முகப்பாவம் எப்படி இருக்கோ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கு அறிவு இருக்குமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதே மாதிரி இருக்குமா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது மாதிரி ஆடலும் சோகின்ற அழகாக பண்பாடு கட்டாலே பெண் பாவாய். ஆமா, கரெக்ட் காட்டுக்கு முரட்டு நம்பட்டி பிடிப்பாங்க. அது ஏன் அப்படி சொல்ற? அப்படி ஏன்னா வள்ளி சாதாரணப்பட்ட வள்ளி இல்ல, ஒரே வள்ளிக்கு வள்ளி நம்பட்டி ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஒரே மாதிரி தான். இந்த மண் வெட்டி கரெக்ட் காட்டுக்கு முரட்டு நம்பட்டி அப்படின்னா ஒரு சில மண் வெட்டியை வந்து கல்லுல வெட்டலாம். இந்த கல்லெல்லாம் அள்ளுவாள் பார்த்தீங்களா, அதுலயும் ஒரு மண் வெட்டி தான் இருக்கும், அதுக்கு பேரு நம்பட்டி தான். அதே நேரத்தில் நம்ம வயக்காட்டில் வெட்டுறோம்ல மண்வெட்டி, அதை கொண்டு அதில் வெட்டினோம்னா வளைஞ்சு போயிடும். அதே கரெக்ட் காட்டுக்கு முரட்டணும் பட்டி எந்த இடத்துல எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குல்ல. வல்லவனுக்கு புல்லாயுதம் அப்படிம்பாங்க. வல்லவனுக்கு புல்லாயுதம்னா எதுக்கு சொன்னான்னா, ராமபுரான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வல்லவன் மூலம் புல்ல கொடுத்துருவாங்க. ஆமா, புல்ல கொடுத்து தான் இங்கே புல்லா ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒவ்வொன்று வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். அது மாதிரி இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வர தெரியுமா? அன்னைக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. யாரும் இங்க இருக்காங்களா, அறிகுறி தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் எந்த நேரத்தில் மனிதனுக்கு எப்போ வெளிவரும்? நல்லா அயர்ந்து தூங்கும் பொழுது, ஒரு ராத்திரி பூரா அங்கே முழிச்சுக்கிட்டு இருந்து விட்டு வீட்டில் போய் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே போர் அடித்தோம்னா, அண்ணி அண்ணன் கொடுக்க போனேன் அப்படின்னு கொடுத்தோம்னா சரி, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஒரு சத்தம் கேட்கும். பின்னாடி உள்ள உருக்கப்படுத்தியா இருக்கு. இவங்களை பார்க்கணும், லேசா சத்தம் கொடுத்தோம்னா அவங்க சத்தம் கொடுக்குறாங்க, நம்ம சத்தம் கொடுத்து கூப்பிட்டா எப்படி திரும்புவாங்கிறதுக்காக லேசா கேட்போமா? என்னை கொஞ்சம் பாருங்க, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாருங்க, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாருங்க, அண்ணன் போல நடை நடந்து திரும்பிடும் மகிழே, அண்ணன் போல நடை நடந்து திரும்பிடும் மகிழே, அண்ணன் போல நடை நடந்து திரும்பிடும் மகிழே, ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் போயினே. ஆமா
சேர்ந்து பேசி போவோம் கண்ணே கொண்ட ஆழ்வாரே சேர்ந்து பேசி போவோம் கண்டே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மகிழே அண்ணன் போல நடந்து சென்றிடும் மகிழே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மகிழே அதை தீர்ந்து கொஞ்சம் பேசுவோம் மொழியே பேசுவோம் மொழியே தெரிவித்த வள்ளியை சந்திப்பதற்கு முன்பாக யாரும் ஒரு ஆடவர் உலகிக் கொண்டிருக்கின்றார் யார் எதற்காக உலகின்றார் சற்று அவர் சந்திக்கலாம் ஆக நான் போதுமா என்னப்படி நீங்களா அன்னைக்கு ஒருத்தன் இதே மாதிரி தான் பஸ்ஸில் படிக்கட்டில் ரெண்டேன் முகமே தெரியல சரி முடியல இப்படி கையை கோதுனேன் மேலே தான் இப்படி ஏற்றி விட போகிறானாக்குன்னு நினச்சேன் கையை இப்படி கோதுனவன் திருப்பி இழுத்து விட்டு தலையில் போட்டு 2 அடி அடிச்சுக்கிட்டான். ஆமாம். எதுக்கு ஏன் இது எதுக்குன்னு கேட்டேன். அதே எதுக்கு யாரும் தெரியாமல் இருக்கிறதுக்கா இல்லை இந்த வெயில் நேரத்தில் தலைக்கு எதுவும் போடுவாளே அதுக்காகவா? இல்லை வச்ச உடனே தலையை அடிக்குது இல்லை அவனுக்கு தெரிஞ்ச பொம்பளை பிள்ளை இருந்திருக்கேன் அதனால அப்படி ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கேன். சரி என்ன இப்படி போகுது வரணும் நீங்கள் பார்க்கலையா? இல்லையே பார்த்தா தான் சொல்ல மாட்டேன்னா. அட என்னங்க இருக்கிறது ஒரு வழி பாதை, நீங்க வர்ற வழியில போச்சு நீங்க பார்க்கலங்கிறீங்க. ஐயோ ஒரு வழி பாதைன்னா இப்ப தாயோட பொய் சொல்லாதே எப்படியா கலத்துல காலையில நம்ம சத்தியமா பொய் சொல்ல மாட்டேன். நான் பார்த்தேன் நீங்க பாட்டு அப்ப நான் உள்ள இருந்தவன் என்ன தூங்கிக்கிட்டா கிடந்தேன். ஐயா காவல்ல இருக்கிறது கண்ணு கருத்தமா இருக்கிறது உங்களுடைய கடமை. குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பெரும் தன்மை உண்டு இல்ல. அப்ப வெள்ளிமலையில மானை பார்த்தேன். அந்த மானை பார்த்த உடனே பிடிக்கலாம்னு பக்கத்துல போனேன். அந்த மானு மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. அந்த மானு ஓடின உடனே அந்த மானை பிடிக்கலாம்னு பக்கத்துல நானும் போக அந்த மானு ஓட மானு ஓட இருவர் ஓடி வருகின்ற பொழுது உங்க திணிப்புறத்துல பூந்துருச்சு. நான் தான் விரட்டி வந்தவன் மானை பார்த்தேன் அப்படின்னு போகுது வார அப்படின்னு பார்க்கலன்னா என்ன மானை பிடிக்க வந்தீங்களாங்க? இதை முதவே சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனாங்க. என்ன சொல்லியிருப்பிய? அட ஏங்க நீங்க ஒரு ஆளு. ஆமா நீங்க மானை பிடிக்க வந்தீங்கன்னு நான் காலைங்காத்தால எண்ணி நம்ப சொல்லியே நான் உட்காந்துருக்கோம் நம்ப சொல்லியே வேற என்னங்கிறிய? ஆமா நீங்க யாருன்னு தெரியும். இந்த அந்த அக்கா இப்பவே குசு குசுன்னு அந்த அம்மாட்ட சொல்லுது. என்ன சொல்லுது? நான் யாருன்னு தெரியும் நல்லா. நம்ம 2 பேரும் மொட்டை பொம்பளை பொறிக்கணும் இந்த ஊருக்கே தெரியும். ஐயா ஆமா இப்படியா சொல்றது? தப்பாவா சொல்றேன்? இப்ப நீ எங்க தங்கச்சியை தானே பார்க்க வந்திருக்கியா? ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா மக்களை கண்டா வாய் நிக்காது, கம்மங்கிறத கண்டா கை நிக்காதுன்னு ஒரு கதையா இருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப யாராவது சின்ன பிள்ளைகிட்ட அம்மா அண்ணா யாருன்னு கேளுங்க. அம்மா அண்ணா யாரும் எது ஆமையா? அந்த காலத்துல ரொம்ப மரியாதை. சும்மா இரு, எங்க அம்மா வர்றாரு, எங்க அம்மா வர்றாங்க, சத்தப்படாத. பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மரியாதையா சொல்ற காலம்லாம் போய் என்ன தாய் மாமன் அர்த்தம் அம்மா அண்ணன் மாமான்னு கூப்பிட்டேன். ஆமா இப்ப மாம்சே என்னத்த அப்படி எந்திரிக்கிறிய? சரி என்னன்றது அப்புறம் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? பார்த்தது நான் கூட சேர்ல உட்கார்ந்த கூட எந்திரிச்சு போயிட்டு ஆளாக்கம்னு பார்த்தேன். அவங்க எங்கேப்பா போகலையா? எங்க இருந்தாங்க? சேருக்கு கீழே படுத்து கிடந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இறங்கி தூக்கம் வந்த உடனே அங்கன பாத்தியா? அப்ப இந்த சந்தில ஒருத்தருக்கு அப்புறம் சேர்ல உட்காந்துருந்தவங்க வேற எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இன்னும் கீழே படுத்து கிடக்க ஆளு இன்னும்மா அதுக்கு சேரு கீழே ஆளுக்கு படுத்து கிடக்கு. அப்ப சேரை எடுத்து அப்புறம் அவங்கள உசிப்பி உட்கார வச்சுல மலையை மாத்தலாம். ஏன்னா மாப்பிள்ள மலையேற போறாலும் மச்சனா தயவு தெய்வம் பாக்க. ஒரு முக்கியமான விஷயம்
சொல்றேன். ஆ. 2 பொம்பளை பிள்ளைய. ஆ. என் தங்கச்சி வள்ளி உங்களுக்கு, ஆ. இன்னொன்னு உங்க தங்கச்சி எனக்கு. அப்படிங்களா? பிள்ளைங்க 2 ஆ. சொட்டவளம் குட்டிதான். அடாடாடா. இன்னைக்கு போட்டது அப்படி அமைஞ்சது. இப்ப ஆ. நீங்க ஒரு சின்ன உதவி செய்யுங்க. இன்னும் அதுக்கு தானே வந்திருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரையும் உள்ள விட்டுறமா மாப்பிள்ள இப்பத்தே நீங்க மொத்தமா குடிய கெடுக்க போக்குறீங்க. ஐயா உங்களுக்கு அமையாம எனக்கு அமையாம நம்ம 2 பேரும் நக்கி ரெண்டு பேரும் உள்ள போக கூடாதியா? ஐயோ நீங்க நான் வரும் வரையில கொஞ்சம் பாத்துக்கயா. நீங்க யாரையும் உள்ள விட்டுறாம இருங்கங்க. நீங்க ஒரு ஆள் சும்மா நீங்க ஒரு ஆள் போனாலுமே காரியம் கெட்டு போறேன். நான் தான் எதுக்கு இருக்கேன்? நான் தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பின்னாடி இருந்து போகாதீ அப்படின்னு சொன்னா போற காரியம் விளங்குமா? ஏங்க நல்ல காரியத்துக்கு உங்க போக கூடாதுன்னு சொன்னா பாத்துட்டு வந்துறேன். நல்ல காரியம் அமைய போது தானா கை விடப்போது. அப்படி இப்ப போய் நீங்க கெடுத்தது மாதிரி கூடி வரும்போது குடிமி நட்டமண்ட கதையா பண்ணா நல்லா இருக்காது. சரி. அப்புறம் 2 பேருமே கல்யாணம் ஆகாம பேசாம காசிக்கு போனாத்தேன். சரி இருக்கட்டு. இப்ப சத்தம் கொடுப்போமா மாப்பிள்ள இல்ல மறுபடியும் கூப்பிடுவோமா? அப்படி கிடையாது. நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. ஆமா. இப்ப என்ன பண்றீங்கன்னா என்ன செய்யுங்கிறியா? என் தங்கச்சி வரும். வந்த உடனே உன்னையே தேடிதான் வந்தேன்னு சொன்ன காரியம் கெட்டு போயிடும். என்ன சொல்றது? மான பிடிக்கத்தே வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க போகுது வாருன்னு தாக்கல உள்ள விடுறீங்க. ஐயா நம்ம பொய் சொல்லி பழக்கம் இல்லையா? ஐயோ நம்ம பேசாத பொய்யா மாப்பிள்ள. கமக்கல நம்ம பேசுற பொய்யில சங்கமே கிடுகிடுன்னு ஆடி போய் நிக்குது. இப்ப போய் நம்ம பேச மாட்டேன் பொய் பேச மாட்டேன். நீ தாக்கல மட்டும் உள்ள போகுது வாருன்னு மாப்பிள்ள. பிள்ளை எது வந்தாலும் சரி பிடிச்ச நமக்கு வர முடியாத பாத்துக்கோ. மண்களே மழை தேடி வந்தவரையும் அப்புறம் சிங்க போடக்கூடாதுன்னு சொல்றது. நான் புருஷன்னு நீ கற்பனையாவே போட்டு வாழ்ற. அப்படி வாழாத. ஏன் ஜாம இருந்தாலும் நீ நடக்குவ. சொன்னாரு இந்த வாடகையிலே அவன் மயக்கப்பட்டு இவ்வளவு நேரம் பார்க்கலையடா. என்ன புள்ள கட்ட எங்க ஏண்டாலும் அப்பல ஏவி விட்டு உள்ள ஓடிச்ச. யார் வீட்டில் நிறைய தரம் செஞ்சுட்டாங்களாம். உனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கேன், எனக்கு கொடுக்கலையே. அரியா பருவத்தில் பிஞ்சு குளத்தில் பார்த்த முகம் யார் என்று தெரியுதா? பிஞ்சு குளத்தில் பார்த்த முகம் அகண்டு முகம் மாறாம அப்படியே இருக்கு. அகண்டு போய் கிடக்குவார்.
ஏன்டா சிறுசா இருந்தது பெருசா இருக்குங்கறியா? ஆமா. அப்படியா? சந்தோஷம் உனக்கு தானே. தினமும் ஊதுபத்தியை குத்துன மணிமா இருப்பேன். சிறுசா பெருசாக்குறது யாராலையும் முடியாதுடா. ரொம்ப சந்தோஷம். பழம் பழுந்துருச்சு. இப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்ய? ஆமா. ஆடி பாடி வரவு செய்ய கடமை உங்களை ஆமா, சேர்ந்து எங்களோட கடமை. அருமையான முறையில் நிறுத்தி பண்ணிக்கிய. ஆமா. ரொம்ப சந்தோஷம். அதனால நான் சொன்னல ஏற்கனவே. என்னது? இப்பவாவது நீங்க 2 பேரும் இல்ல யாரையும் உள்ள விட்டுறமா பத்திரமா. மாப்பிள ஆஹா. இன்னும் விட மாட்டான் போல இருக்க. நானும் வருவேன். வந்தாலும் பாக்குறது நீங்க வாங்க. உன் தங்கச்சி உன்னை மாதிரியே புத்தி வேலை செய்து பாரு. நானும் வருவேன். என் தங்கை அழைத்து வருவேன். அம்மா இதுடி தங்கச்சி அந்தா அம்மா அது என்னவோ என்னவோ ஐயா, அது என்னவோ என்னவோ ஐயா. ஏமாத்துறீங்களா? ஆத்துல காத்தடிச்சா ஜெயப்பிரியா விட்டு என்னனே சொன்ன? ரப்பன் டப்புன்னம்மா ரப்பன் டப் அப்படி சொன்னியா? ஆமா ரத்தன் டாட்டா காதுல வேற மாதிரி ரத்தன் டாட்டா இருக்காரு பாரு. ஆமா. அவர் தயாரித்த ரப்பன் டப். ஆத்துல காத்தடிச்சா அல்ல மாட்டேன் அல்ல மாட்டேன் உனக்கு இது தெரியாதா? கண்ணால் சொல்லி மலை எழுப்பி கையால அத வடப்பி விசிறிக்காதே நாடு பொறுக்காதே என் மனசு அரிச்ச மகிழே மகிழே. சம்பந்தி மோமடிச்சா ஜன்னத்தா கிட கிடுல கிட கிடுல கிட கிடுல கிட டிஜே Very good. போயிடுச்சா போயிடுச்சா. ஏய், ஜப்ரி. என்ன சப்பரியா சப்பரியா கேக்குற? அதான் ஒரு போஸ்ட் மரம் இருக்கு எங்க பாரு. கிடக்கு? அந்த பாரு. நீ வா. ஏய் பொய் சொல்லாத, அவ்வளவு தூரமா போகுது. அந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படி குண்டி குலுங்கினா ஏய் போதும். இன்னைக்கு வெளிய நடக்குது. ஆமா வீட்டை விட்டு. அதான் அப்படியே கிரைண்டருக்கு மாவு அரைக்கிற மாதிரி திருகி விட்டு அடிக்கணும் வைக்காமக்களை. அண்ணே, அது குண்டி நல்ல ரப்பண்டா ராரா காத்தடிச்சா நேக்கா எங்கேயும் சுத்தி இங்க இதே வருவாங்க திரைக்கில வச்சு குத்தி போடுவோம்னு திட்டத்தோட இருக்காங்க. ஏய் உட்காந்து அம்மா உட்காந்து ஆடுனே. என்னால உட்கார முடியாது, போல்டு கலந்துரும்டா. அம்மா தங்கச்சி ஆத்தில காத்தடிச்சா ஒரே ஒரு அற்புதம்.
குத்துனா பாரு அப்படியே திகில் பிடிச்சது மாதிரி எனக்கு. அம்மாடி முதல்ல போட்ட பாத்துருந்தாங்க வச்சுக்கிட்டியாரா அல்ல வழக்கு முதல்ல மாமா ஓமானு முதல்ல போட்டவரோட ஏன் உசுருக்கு கிசாதமாக இருந்துச்சு. சன்ராசு ஏங்க அந்த மாதிரி இல்லைம்மா ஒரு நாள் கூட என்னைய பிடிச்சி நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்க, நீ புதுக்கோட்டையிலே அடிச்சுக்கிட்டு இருக்க. தங்க அண்ணா என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு தமிழ்நாடு அம்மா என்னனே நம்ம இடத்துக்கு மானை பிடிக்க வேடுவர் வந்திருக்காருமா. வேடுவர் வேற ஏதாவது ஒன்று சொல்ல வந்தீங்களே? ஆமா அது சொல்ல வந்தேன், அந்த வசனத்தை அதோட வல்லைன்னா விட்டுருந்தோம், மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க கூட. சரி நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்காரு. ஆமாம்மா வேடுவர் எதற்காக வந்தார்? வேடுவர் வந்து எப்படி முடிவோட வந்திருக்காரு. ஏய் என்னனே பேசுற? ஆமா தூணுக்கு பக்கம் நிக்கும் போது அப்புறம் என்ன வேற என்ன பொங்கச்சோரம் ஆக்க போறாங்க. உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்காப்பா. சரி என்ன இருந்தாலும் நம்ம இடத்த தேடி வந்துட்டாரு. ஆமாம்மா வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணுமா? வந்தவருக்கு வரவேற்பு ரொம்ப கொடுத்தாச்சு. என்கிட்ட கேட்டாரு மான பாத்தியான்னு, நான் இந்த பிள்ளைகிட்ட கேட்டாரு, இந்த பிள்ளை இருந்துருச்சு. ஒரே முக்கா நறுக்குன்னு முக்கணும் ஒண்ணு தெரியல, அது உனக்குல தெரியும். நான் என்ன சொல்லணும்? அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு என் தலைவி என் தங்கை வள்ளின்னு நீ அழைத்து வா, நேரடியா கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே குட்டி ஓட்ட பூனை எப்படி சுத்திக்கிட்டே இருக்கான். அண்ணே அவர் தேடி வந்தது இருக்கட்டும், இவர் என்ன தேடிக்கிறது? அவர் என்ன தெரியல என்னனே அவர் ஆளுங்க அது வேற என்ன தேட ஆளுங்க சிந்தனை. ஆமா ஆமா சரிண்ணே. சரிம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள போய் அந்த புறத்துல போய் நாங்க ஆக வேண்டிய வேலையை பாக்குறோம். நீங்க அப்படியே பாடிட்டா ஏறா உனக்கு நல்ல சந்தர்ப்பம்டா, நல்ல சந்தர்ப்பம். கூட்டிட்டு போ. சரி வா அண்ணே வாங்க நம்ம போவோம். வரவா வரவான்னு என்ன கூப்பிடுற? நான் இருக்க பாப்பேன். வா நீ என்ன அப்படியே வச்சு இது பண்ணி போ உள்ள. போய் தனித்தனியா பாருங்க. வாருங்கள் வேடுவரி, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தளத்தெளிவாக எடுத்துக் கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம், எடுத்துக் கூறுங்கள் பார்க்க. குறிஞ்சின தலைவன் விட்ட குலக்கூடிய வணக்கம். இந்த கோரவிடுவனை கோரிக்கை உண்டு. வல்லரண்டம் பெரிய மாயூரநாதனுக்கு வெள்ளிமலையும் முன்மலையும் மேலிருக்க அஞ்சல் அஞ்சனம் தினம் தலைமையால் தான் இருக்க நஞ்சுதனை அறிந்தினான் என்று அந்த சிவனில் குருவர் சிலர் இதைத்தான் நாலெழுத்த போடு நடுவே நரம்பிருக்கும் காலம் தலையும் சேர்ந்தால் கிடைச்சாதி மேலாக ஒட்ட முதலெழுத்த மோதும் விட்டாறு பரமனுக்கு விடுகின்ற உயர்வாக சொல்லக்கூடிய மலைக்கு சொந்தக்காரன் நான். அதிகாலிலிருந்து என் தாய் தந்திர வணங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டையாளர் இருக்கின்ற பொழுது அழகான பெண்மானை கண்டே அதை கையாள விற்பதற்கு மிக ஆவல் கொண்டே அந்த மானை பிடிப்பதற்கு தாங்களிடத்திலே அனுமதி கேட்கிறேன். எப்படி தெரியுமா? எப்படி? என்மான் 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 எனக்கே பயந்து மிகுந்தோடி தானே நிற்கிது ஒரு மானமா, நிற்கிது ஒரு மானமா. அக்கான்னு சொன்னா தம்பின்னு சொல்லணும் தானே உலக விளக்கம். அக்கான்னு சொல்லலை நிரூபிக்கிறேன். வயசுல நம்மளை விட சின்னவங்களாவே இருந்தாலும் கூட முதல்ல ஒருத்தவங்கள பாக்குறோம் அப்படின்னா அண்ணே அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம், இல்ல அக்கா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். அது மாதிரி நீங்க என்னை பார்த்த அக்கா நீங்க, அதனால நான் தம்பின்னு கூப்பிட்டேன். ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னாங்க.
இந்த ஒரு வார்த்தையில எப்பேற்பட்ட திறமை உள்ளவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முழுநிலவு இருக்குல்ல, இந்த முழுநிலவுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் மதிதான். மதி. அப்ப நமக்கிட்ட இருக்க அறிவுக்கு பேரு மதிதான். அப்ப மதி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையில இருந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஆகையினால நான் சொல்றத கவனமா கேளுங்க. பாதி வார்த்தை சொல்லியிருக்கேன். காலங்கள் கிடைத்த மெத்தல் அரிதாகுமே, அக்காலத்தை கடத்த வந்த மதியாகுமே, காலத்தை கடத்த வந்த மதியாகுமே, விழிபடைத்த பேரழகியே, விழிபடைத்த பேரழகியே, விவேகம் குற்றமில்லை யாவும் சரியே, அழகானமா அறிவானமா, அழகானமா அறிவானமா. கையருகில் இளமை தருமாற ஒன்று நாள் தலைவன் பசியாறு சென்ற இடம் நீரில் சுவையுற பங்கு வர வரமா துணிவோமே, மலகூட்டலில் மீது ஊர்வலம் கோபம் உரியவன் நானானே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதனே தான் சுகம் சுகம் சுகம். ஆடுதரும் பார்வையில் ஆயிரம் என்ன வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதனே தான் சுகம் சுகம் சுகம். அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான், அழகான 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 பொண்ணுதான் அதுக்கேற்ற. அது என் மேல தவறு கிடையாது. ஏன்? என்னை படைச்ச அந்த ஆண்டவன் மீது தவறு. என்ன தவறு? ஏன்னா என்னை அழகா படைச்சிருக்காரு. படைச்சவர் என்ன தவறு பண்ணாருன்னு? உங்களை அழகா படைச்சது என்னை தவறா? அழகா படைச்சிட்டாருல்ல, அதனால அவர் பண்ண தவறாது. அதனாலதான் பாக்குற எல்லாரும் ரசிக்கும்படியா இருக்கிறேன் நானு. அவர் எங்க இருந்து பாத்தீங்களா, எங்க இருந்து வந்தவர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அழகான பொண்ணுன்னு. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, கண்ணு செஞ்ச மண்ணு உதடு செஞ்ச மண்ணு அது தேனூரு, காடு செஞ்ச மண்ணு அது எத்தனையோ மண்ணு தேடி வந்தேன், நிலவுல மண்ணெடுத்து நெட்டி செஞ்சேன் பாருங்க, மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேன், நிலாவில் மண்ணெடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க. அந்த உங்களை படைச்ச ஆண்டவர் இருக்கார்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல மண் எடுத்திருக்கேன். அது மாதிரித்தான் மனிதன் எல்லாத்தையும் பண்ணுவானா? அதை தேடி பிடிப்பதற்கு தயை வேண்டுமே, அபிமானம் நினைப்பதற்கு வழி தோணுமே, கிடைப்பதற்கு வழி தோணுமே, மொழியாலும் நம் தன்மையே மொழியாலும் நம் எண்ணமே, இணைந்து சிறப்பதற்கு குறிப்பாகவே அழகான மான் அறிவானமா, அழகான மான் அறிவானமா. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வடிவம் எடுக்கணும், உடையவர் கேட்டா கொடுக்கணும். ஜாதி அபிமானம் கன்னியாசிக்கு முண்டு இருக்கு. இடத்துடைய தலைவி இல்லையா? ஆமா. உங்ககிட்ட அனுமதி இல்லாம இந்த இடத்தையும் இந்த பொருள் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. உங்களுடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாதுங்கிறதுக்காக வந்தவங்க அண்ணன் கேட்டேன். கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொன்னாரு? மானு வரல அப்படின்னாரு. தோழி கிட்ட கேட்டேன். கேட்டீங்களா? நான் பார்க்கல அப்படினாங்க. ரெண்டு பேருக்கு இல்லாத தனித்தன்மை யாருக்கிட்ட இருக்கணும்? இடத்தினுடைய தலைவிங்கிற பொறுப்புல இருக்க என்ன இருக்கணுமா இல்லையா? நீங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லாத வார்த்தையை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? அவங்க வள்ளையனாக ஒருத்த பார்க்கலைனாக அவங்க ரெண்டு பேரும் சொல்லாத, அவங்க ரெண்டு பேருக்கு இல்லாத தனித்தன்மை உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஆமா. நீங்க நல்ல வார்த்தை அவனு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல போறேன்? ஒரே வார்த்தைனா மான்குட்டி இல்லைன்னு தான் சொல்ல போறேன். ஏமா அதுக்கு அதான் அர்த்தம். எதுங்க? வல்ல பார்க்கல இல்ல அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நீங்க தான் சொன்னீங்களா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படினீங்க. ஏமா? ஒரு வார்த்தையை தான் சொல்றேன், மான்குட்டி இல்ல. மான பார்த்தது நானும் மான விரட்டி வந்தது நானும் உள்ளே இருக்குன்னு சொல்றது நானு. இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன். நீங்க இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தமா? அண்ட புழுகன் வீட்டுக்கு ஆகாச புழுகன் பார்க்க போயிருக்கேன். எதுக்கு போனவன்? இதை பார்க்க போயிருக்காரு, பாக்குறதுக்கு போயிருக்கேன். சரி, நண்பர் போல. அண்ட புழுகன் வீட்டு வாசல்ல அண்ட புழுகனோட மகன் உட்கார்ந்து இருந்திருக்கேன். சரி, போய் வேற கேட்டிருக்காரு ஆகாச புழுகன், என்ன உங்க அப்பா எங்கடா எங்க போனாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்கத்தானே செய்வாங்க. அதுக்கு அண்ட புழுகன் மகன் சொன்னானா, என்ன சொன்ன? வான ரெண்டா கிழிச்சு போச்சு, ஆ. ஊசியின் நூலை எடுத்துக்கிட்டு எங்க அப்பா தைக்க போயிருக்காருன்னு நானா. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. அதுக்கு இங்க இருந்து போன ஆகாச புழுகன் பாத்திருக்கேன். டே அப்பா அப்பனை மிஞ்சிரியாம் போல இருக்கு சரி. அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன், வந்த வழியே தெரியாம தெரிச்சு ஓடிட்டானா.
அண்ட புள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்து மகன்கிட்ட கேட்டிருக்கேன், என்ன என்னை பார்க்க யாராவது வந்தாங்களா, யார் என்னை பத்தி கேட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அப்பா உங்களை தேடி ஆகாச புள்ளைங்க வந்தாரு, நான் இந்த மாதிரி சொன்னேன், வந்த வழியே தலதறிக்க ஓடி போயிட்டாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அண்ட புள்ளைங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா நீ எல்லாம் எனக்கு பிறந்தவனா, என்னடா பேசுற அப்படின்னு கோவப்பட்டு வேகமா என்ன பண்ணிருக்காரு, புள்ளைய தூக்கி கொண்டே மொட்டை கிணத்துல கொண்டு தூக்கி எரிஞ்சிட்டு, தண்ணி இல்லாத கிணறா, இல்லாத கிணறு படிக்கட்டு எதுவுமே இருக்காது, சரி கொண்டே தூக்கி போட்டுட்டு வந்துட்டாரு. வீடு வந்து சேர்றதுக்குள்ள மையன் வீட்டு வாசல் நின்னுகிட்டு இருந்தானே. அண்ட புழுகனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏடா இப்பத்தான மொட்டை கிணத்துல உன்னை தூக்கி போட்டு வந்தேன், நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து வீட்டு வாசல் நிக்கிற, எப்படா வந்த நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பதான் மையன் சொன்னானா, அப்பா நீ என்னை மொட்டை கிணத்துல தூக்கி போட்டு இந்த பக்கமா வந்துட்ட, இந்த பக்கமா வந்த உடனே மழை லேசா தூறல் போட்டுச்சு, அந்த தூறலை புடிச்சுக்கிட்டே மேல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப பாத்துக்கங்க எப்படி அந்த அண்ட புழுகே ஆகாச புழுகே அவங்க மகன் அதெல்லாம் தாண்டிட்டு வரவருக்கு வந்த வேடுவர். ஏ அப்பா எத்த தண்டி போய் மான பார்த்தாரா, மான விரட்டிக்கிட்டு வந்தாரா, விரட்டிக்கிட்டு வந்த மான் நம்ம இடத்துக்குள்ள நுழைச்சிருச்சான். இது என்ன, இந்த மான் குட்டியை பிடிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்கணுமா? ஏன் புழுகு இம்பிட்டுட்டேன், நப்ப முழுகுனது வண்டியில இருக்கு அப்படின்னா. ஆமா, அதாவது அந்த அண்ட புழுகுன்னு ஆகாத புழுகுன்னு 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேரும் ஒருத்தர் பார்க்க போனா அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரா. போகும்போது ஆமா நீங்க எதுக்கு வந்தவங்க சொல்லாம திரும்பி போறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கேன். அவன் போகும்போது சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லையா, தண்ணிக்குள்ள இறங்காம கடல் மேல நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், வரும்பொழுது புலியோட திடத்தை நடுக்கடலில் பார்த்தேன், அதை நொப்பேட்டில் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னானா. 2 பேரும் ஒருத்தன் மிஞ்சினவன், இவன் அவனை வெல்ல முடியாது, அவன் இவனை வெல்ல முடியாது. அதே நேரத்தில் யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதான். அப்பேற்பட்ட திறமை உள்ளவர்களுடைய பெருமையை 4 பேருக்கு மத்தியில் சொல்லத்தான் வேணும். இப்போ 4 பேருக்கு மத்தியில் பெருமையை சொல்லலாம், 4 சிவத்துக்குள்ள நடக்கிறது 4 பேர் மத்தியில் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்ப காணலில் காடு வெளியில் மான் போலும், மான் உழவு காத்த மதியில்லா கிளை போலும், தேடினை உண்டு தும்பி தகம்பிய தகமை போலும், நான் உனக்கு அரசன் என்று எண்ணி நாளையை போக்கிறேன்னு ஒரு கவி. இந்த கவியில் பார்த்தீங்கன்னா உண்மையே இருக்கு, பொய் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லணும், அதை மட்டும் தான் எடுத்துக்கிறணும். நமக்கு உள்ளது அந்த கவிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்காக காணல் நீர்னா நீருங்கிறத கண்ணால பார்க்க முடியும், கண்ணுல பார்க்க தெரியும், கையால அள்ளி குடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது காணல் நீர் இருக்குல்ல. ஆமா. எங்கிட்டு கடந்து வந்துச்சுன்னு தெரியலையே. மான்குட்டி உள்ள இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, இந்த மான்குட்டி இல்லன்னு பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கணும், அடிக்கணும். விவரமா பேசுதுல புள்ள, விவரம் பேசுதுல. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கணும், அடிக்கணும், முடிச்சா இதை செய்யணும், முடியலன்னா மூடி படுக்கணும், முடியலன்னா மூடி படுக்கணும். பார்த்தா பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கணும், அடிக்கணும். ஓடி போன மானியமா பிடிக்க முடியுமா? தேடி வந்தேன் என்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஓடி போன மானியமா பிடிக்க முடியுமா? தேடி வந்தேன் என்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஆண் வந்தா மறிப்பதற்கு மனசு இருக்குமா? ஆண் வந்தா மறிப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? தாரமோன கடிகை வருதானே தெரியுமா? தாரமோன கடிகை வருதானே தெரியுமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பேசிக்கிட்டு போதிக்கிறாரா? இல்லாதது இருப்பதாக சாதிக்கிறாரா? இல்லாதது இருப்பதாக சாதிக்கிறாரா? பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். அதனால இப்போ சொல்றேன், உங்க மான்குட்டி இந்த இடத்துல வேற எங்கேயாவது தேடி பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்க மான்குட்டி கிடைக்கும் நான் சொல்றேன். உறங்கையிலே பானைகளை
உருட்டுவது பூடை குணம் காண்பதற்கே உருப்படுகிறார் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்றியறையாக்கள் முதலை குணம் ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் இறக்கும் போது சேருது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது பட்டாடைகள் மறைக்குது ஒரு பஞ்சயத்தால் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது பந்தயத்தால் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உழைக்குது உதைக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது காலநிலைய மருந்து சிலரு கொப்பைய கொப்பையை நீட்டுது கோமா தெரிஞ்சிருந்த மாலை புடிச்சு ஆட்டுது புரியாம பொண்ணு காசை தேடி பூட்டுது ஆனா காதோர நரைச்ச முடி கதை முடிவே காட்டுது லேசா காது ஓரத்துல 4 முடி நடக்க வேண்டியது இப்ப காசியெல்லாம் என்ன பண்றது தெரியுமா டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா தூசி கண்ணாடி அக்கமக வந்து நின்னா முன்னாடி முன்னாடி நரை திரை மூப்பு பின்னி சாக்காடு தத்தக்க பத்தக்கா 4 கால் தானே நடக்கையில 2 கால் உச்சி வெளுத்து போனா 3 கால் ஊருக்கு போகையில 10 கால் நாங்க அவத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் காபத்து தீரா தண்ணீர் கருத்தர மரியா வெந்நீர் கோபத்திடக்கா வேந்தன் குறுபடி கொள்ளா சீடன் பாவத்து தீரா தீர்த்தம் இவையில உலகத்துல இருந்த பயன் இல்லைன்னாங்க பயனடைய வைக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் புள்ள ரொம்ப திறமையான புள்ளையா தான் தெரியுது பிரகாஷ் புள்ள ரொம்ப திறமையா தெரியுது திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் பாப்போமா தங்கத்தை லேசா அப்படி உரசி பார்த்தா தான் உண்மையான தங்கமானு தெரியும் வாங்கி உரசணுமா லேசா கேட்போமே என்னன்னு 4 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிருக்கான் என்ன தொழில் இந்த 4 பேருக்கு என்னென்ன தொழில் தெரியும் தெரியுமா 4 பேரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை ஒருத்தர் வந்து தச்சு வேலை செய்யறவர் ஆசாரி சாரி ஒருத்தர் ஆல்ரவுண்ட் வாசிப்பார் ஒருத்தர் பெட்டி வாசிப்பார் ஒருத்தர் மிருதங்க வாசிப்பார் ஒருத்தர் தாளம் போடுவார் நாங்க 4 பேர் மாதிரி இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு போனா நாடகம் தான் நடத்தலாம் அங்க நடந்த நாடகத்தை நான் சொல்றேன் கேளுங்க பாத்தீங்கள அதே மாதிரி இந்த 4 பேருக்கு என்னென்ன திறமைனா ஒருத்தர் தச்சு வேலை செய்கிறவர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா துணி நெய்கிற நெசவாளி இன்னொருத்தர் யாருன்னா பத்தனார நகை செய்கிறவர் இன்னொருத்தர் யாருன்னா பெரிய மாந்திரிகவாதி நினைச்ச மாத்திரத்தை எதையும் செய்யக்கூடியவர் இந்த 4 பேர் ஜி பூம்பா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அது வந்துருமா அந்த முகரை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு பாருங்க இப்ப சொல்றேன் யாருக்கிட்ட இருக்கு நீனே சொல்லு இப்ப இந்த 4 பேரும் ஒரு இடத்துல படுத்து உறங்கிருக்காங்க படுத்து உறங்கும் போது தூக்கம் இல்லையா என்னடா இப்படி பொழப்ப தேடி வந்தமே இப்படி பொழப்ப தேடி வந்த இடத்துல இப்படி படுத்து கிடக்குறமே சரக்கு போட்டா தூக்கம் வருமே சரக்கு போட்டா வசூல் பண்ண போகணுப்பா அவனை கேளு முதல் நாள் பூரா சரக்கு போட்டுட்டு போயிருவேன் போகும்போது வரும்போது அங்கிருந்து வசூல் பண்ணிட்டு வருவேன் பாத்தியல்ல அவன்கிட்ட கேட்டுக்க அதே மாதிரி 4 பேரும் படுத்து உறங்கும் பொழுது ஒரு சின்ன கட்டை கிடந்திருக்குப்பா இந்த கட்டையில வேலை செய்கிறவர் யாரு தச்சு வேலை செய்யக்கூடிய வந்து பார்த்துருக்காரு அருமையான கட்டையா இருக்கே சரி தூக்கம் இல்ல எந்த கட்டை டேய் இப்போ இது வந்து தேர் எழுத்து கொண்டு தெருவில் விட்டு போகக்கூடாது என்னங்க ஏப்பா இப்போ கட்டைன்னா எதை சொல்ற நீ மரக்கட்டையா அதுக்காண்டி அந்த புள்ள கோவப்பட்டுச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க குச்சின்னு சொன்னா கோவப்படுவேன் ஆமா கட்டைன்னு சொன்னா கோவப்பட மாட்டியா சரி பரவாயில்ல ஏன்னா குச்சின்னா அதுதானே எழுதுறதுக்கு தேவைப்படும் சொல்லுங்க ஆமா அது வேணுமியா அதெல்லாம் கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உழவுன்னு இருக்கேன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கட்டுறது கை மண்ணளவுனா பள்ளிக்கூடத்துல கைப்பிடி மண்ணாளி போய் தான் பாடம் கத்துக்கிட்டாங்க ஒரு புடி கை மண்ணை கொண்டு போய் அதை வச்சு அதை பாத்தீங்கன்னா ஆனான்னு எழுதுறது திருப்பி அழிச்சு விட்டு அந்த ஒரு புடி மண்ணுல தான் அந்த காலத்துல கல்வி பயின்று இருக்காங்க அதான் கட்டுறது கட்டை கடந்திருக்கு அந்த கட்டையில தச்ச பாத்துருக்காரு சரி அழகான பெண் உருவத்துல ஒரு சிலையா செதுக்கிட்டாரு அவருடைய திறமை இல்லையாது அவர் காட்டிட்டு அவர் போய் படுத்துட்டாரு
அவர் அடுத்து வந்தவர் யாருன்னா துணி நெய்கிற நெசவாளி. சரி. அழகான பெண்ணுருவத்தில் இருக்கேன். இந்த பெண்ணுருவத்தில் இருக்கத இது வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா அப்படின்னு அவருடைய திறமையை அவர் காட்டி நெசவாளி. அடுத்து வந்தவர் யாருன்னா பெண்ணுருவத்தில் இருக்க காதல கழுத்துல மூக்கல போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ஒரு நாள் போட்டிருக்கியா காதல கழுத்துல மூக்கல போட்டிருக்கியா? என்ன போடலாமா? போட்டு பாரு எவ்வளவு அழகா இருக்குமா, பத்தான பார்க்க அழகா இருக்கும். அது மாதிரி அப்ப போட்டு அழகு பார்த்துட்டு அவர் போய் படுத்துட்டாரு. அடுத்து வந்தாருல இந்த அந்த சாமியார் சொன்னோம்ல சித்தர், நினைச்ச மாத்திரம் எதுவும் செய்யக்கூடியவர். அவர் வந்திருக்காரு, பார்த்திருக்காரு அழகான பெண்ணுருவத்தில் இருக்கே, இது உண்மையிலே உயிரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திறமையை காட்டினார்ல. நீ சொன்ன மாதிரி ஜி பூம்பா அப்படின்னாரு. உண்மையில உயிராயிருச்சு. அது நேரம் வர 2 பேரும் ஒற்றுமையா தான் 4 பேர் இருந்தாங்க. இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது உயிர் உண்டான பிறகு இந்த 4 பேருக்கு சண்டை கடல் ஒருங்குது. அது கொஞ்சம் அழகா இருந்தா 4 பேரும் அடிச்சுக்கத்தான் செய்வாங்க. என்ன பண்றது? அப்ப இந்த 4 பேரும் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு? 4 பேர் எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம் 4 பேரும் சொந்தம் கொண்டாடுறேன். ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் தான் சொந்தம் கொண்டாட முடியும். ஆமா. இது திறமையான பிள்ளையா இருக்கியன்னா இந்த 4 பேர்ல யாரு எதுக்கு சொந்தம் அப்படின்னு அட என்னமா அட சொல்லுங்க என்னமா அட சொல்லுங்க என்னமா கொம்பு இருக்கு ஆனா தலையில இல்ல. நான் பாடும்பொழுது அதை கவனிச்சு கொம்பு தான் ஆண்மான் இல்ல. ஆமா இந்த பெண்மான இந்த மானுக்கு கொம்பு இருக்கு ஆனா தலையில இல்ல. எங்க இருக்குங்கிறத கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன். தலையில கொம்பட்டமானது காசிக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தலையில உனக்கு சின்ன பிள்ளை வயசு பத்தாதுடா. ஆமா ஆமா. தலையில கொம்பட்டமானது என்பது பொய்தானே. என்பது பொய்தானே. இருக்க முடியுமா? நீங்க நல்லா யோசிக்கிறதுக்கு நேரம்லாம் கொடுத்தாச்சு. நல்லா யோசிக்கட்டும், இதுக்கு உண்டான பதிலை சொல்லட்டும் அப்படின்னு தான் இவ்வளவு நேரம் நாங்கள் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டோம். சரியான விவரத்தை சொல்லணும். 4 பேர்ல யாருக்கு சொந்தம் அப்படின்னா நகை போட்டவருக்கு தான் சொந்தம். ஏன் நகை போட்டவருக்கு சொந்தம் அப்படிங்கிறத நான் சுருக்கமா சொல்றேன். ஏன் அப்படின்னா முதல்ல கட்டைய பார்த்து அதுல ஒரு பெண்ணினுடைய உருவத்தை செஞ்சவர் ஒருத்தர் இல்லையா? யாரு? அவர் ஆசாரியார். ஆசாரி செஞ்சார். ஒரு உருவத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலே அவர் வந்து தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் இல்லையா? ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு தகப்பனுக்குரியது. அப்பா ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதுவே ஆடைகளை போட்டு மானத்தை மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட பிறந்த சகோதரனுக்கு வரும். உண்மை 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 இல்லையா? ஒரு பெண்ணுடைய மானம் போயிடக்கூடாதுன்னு யார் நினைப்பா? கூட பிறந்த சகோதரன் தான் நினைப்பா. சகோதரனுக்கு சமமாயிறார். அடுத்து பாருங்க, கடைசியா உயிரை கொடுத்த அந்த சாமியாரு தெய்வத்துக்கு சமமாயிறார். உயிரை கொடுத்தவர் இல்லையா? உயிரை கொடுத்தவர் தெய்வத்துக்கு. கடைசி அந்த நகை போட்டார் பாத்தீங்களா, அவருக்கு தான் அந்த பெண்ணு சொந்தம். ஏன் அப்படின்னா எத்தனையோ நகைகளை போட்டு அழகு பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்கு யாராலும் கொடுக்க முடியாத ஒரு தங்கம்னா அது தாலி. இந்த தாலிங்கிறத யாருனாலும் கொடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தங்கத்தை போட்டு அழகு பார்த்தார் பாத்தீங்களா, அவருக்கு தான் அவர் சொந்தம். பிரகாஷ், அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்ட ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கும்போது கூட ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், கட்டையை போட்டது யாரு? பாத்தியல்ல, அப்பவே சொன்ன தேர்தலுக்கு கூட தெருவில் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா சுவரன் ஒண்ணு இருந்தாதான் சித்திரம்ங்கிறத வரைய முடியும். கட்டை வந்து எங்க இருந்து வழியில தான் எடுக்கணும், உடலை கேட்டா கொடுக்கணும், உடையவர் கேட்டா கொடுக்கணும்.
இந்த 4 பேர் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு கேட்டுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. கிடையாது. நீங்க கேட்டது என்ன, இந்த 4 பேர்ல யாருக்கு சொந்தம்னு கேட்டீங்க, அதுல தான் நான் சொன்னேன். இப்போ ஒரு ஆரம்பத்துல கட்டைய ஒருத்தர் போட்டாரு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அப்ப அவருக்கு தானே சொந்தமா இருக்கும். இப்ப கிராமங்கள்ல ஒரு சின்ன விடுகதை மாதிரி போடுவாங்க. கோவிந்தமட்டி சேவை போய் கோயில்ல முட்டை அடிச்சுனா கோவிந்தனுக்கு சொந்தமா கோயிலுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்பாங்க. எப்படிங்க? கோவிந்தமட்டி சேவை போய் கோயில்ல முட்டை இட்டுச்சுன்னா இந்த முட்டை வந்து கோயிலுக்கு சொந்தமா இல்ல கோவிந்தனுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்பாங்க. சேவல் எப்படி முட்டை போடும்? அப்படி கேட்டிருக்கணும். அந்த கட்டை எப்படி இங்க வந்துச்சு அப்படி கேட்கணும் இல்லையா? அப்ப வந்தவர் அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு. ஏப்பா 4 பேர் எதுக்கிட்ட அடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாரா. ஒருத்தர் சொன்னா அவன் செய்த பங்களிப்பு அவங்க சொல்லியிருப்பாரு இல்லையா? 4 பேருடைய பங்களிப்பு அதில் இருக்கு. அதனால இது நான் செஞ்சேன் அதை நான் செஞ்சேன் அதனால எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா ஒரு கட்டையை கொண்டாந்து இந்த இடத்துல போட்டு போனேன். இந்த கட்டையை எடுத்துட்டு போகணும்னு வரும்பொழுது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இல்லையா? வழியிடம் தான் எடுக்கணும் உடையவர்கிட்ட கொடுக்கணும்னு வாசகம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த கட்டை யார்கிட்ட கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? ஏப்பா கட்டையை கொடுத்துருமா? சரி நானும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி உங்க மானுக்கு நான் அங்கலட்சணம் அடையாளம் இருந்தா சொல்லுங்க. கொடுத்துறேன். சுந்தரமானது தெரிகிறது. இது ஒரு பெண்ணுக்குண்டான அங்கலட்சணம் மாதிரில தெரியுது. காயாத கணக்கத்தில் நின்று உள்ள காரிகன பெண்ணுதான். அந்த பெண்ணு யாரு தெரியுமா? யாரு? ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். பெண்ணழகை காட்டி சின்ன பையன்களை காட்டி பெண்ணடியாட்டி சில மஞ்சளை காட்டி ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். கைவிடுவான் கண்ணியரை பள்ளவன்
கை கொடுக்கும் நாங்கள் நல்லவங்க. அடியே ஆடுகளாலே பழகை போட்டாலே ஆட விட்டு மணலை மூட்டாதே. தலையுனூரே தளதளங்கும் உன்னை வாடி வந்தா கூப்பிடுது வாடவில்லை. ஓ பாட்டு பாட்டுவா. ஓ பியூட்டிவா. ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும், நீ வாழ்ந்திட வேண்டும். தாங்கிட வேண்டும், இணை தாங்கிட வேண்டும். தாவிய ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு. தாவிய ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு. மேலதாளம் கேட்டு வந்தீரே, பாரிசால பூவே தேவலோக தேவி, வசந்த காலம் தேடி வந்தீரே, மதனராக பாட வந்தீரே. அறியாத பூவே அந்த பூவனத்தேனே. பிள்ளைகளை நீ சுமக்கும் பருவமடி, உச்சையத்தால் நீ சுமந்த பாவமடி. பிள்ளையரை பாடம் சொல்ல நாங்கள் அடி, பூங்குயிலே சம்மதித்தால் போவமடி. நிழல் போல் நாங்கள் வந்தாலே உனக்கே கூச்சமே, கிடைக்கும் பாடுபட்டாலே கிடைக்கும் மோச்சமே. கலந்தோரே சலசலங்கோ பின்னடகை காட்டி சின்ன பையன் சேலை பாட்டி, பின்னடிடை காட்டி சில மஞ்சள் நிவாரணி கில்லாதே. ஓ பாட்டு நல்ல பாட்டுவா. என்னம்மா அண்ணா என்னம்மா? ஒரு வேடுவர் வந்தார்ல, ஆமா அவர் மான் குட்டிலாம் உன்னை தேடி வரலையா? உன்னையத்தான் தேடி வந்தேன், உன்னையத்தான் காதலிக்கிறேன், உன்னையத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு இந்த வேடுவர். அப்படியா? முருகனை வேண்டு முருகனை வணங்கிறோமா? எந்திரிச்சு போறதுக்குள்ளே மாலையை மாத்தி போடு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. வந்தது யார் என்று தெரிந்து கொண்டாயா? இது நேரம் வரையில் உன்னோடு விளையாடியது எல்லாம் யான் தான். உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். திருமணத்திற்கு முன்பதாக எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானா சமேத சுப்பிரமணியன் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. அஞ்ஞான இருளிலே மூழ்கி கிடக்கிற உனக்கு விஞ்ஞானத்தை நான் செலுத்த வேண்டுமா? அறியாதவளானி உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். என்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். என்று முதல் உன் ஆசை நிறைவேறட்டும். ஆராது ஆராது ஆராது
ஆறு முகமின்றி போதும், போதும், ரெண்டு போதும். ஆறாது ஆறு முகமின்றி நெஞ்சு ஆறாது சரவண குலக்கரை சருமண திருக்கரை பாராது மனமாவு பாராது தமிழாவு முருகா முருகா குமரா ஆராது 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 ஆறு ரகுபதி ராகவ ராஜா ராம சீதமாவன சீதாரா ரகுபதி ராகவ ராஜா ராம சீதமாவன சீதாரா ரகுபதி ராகவ ராஜா ராம சீதமாவன சீதாரா 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 சந்திர சுவாமி. ஹலோ, இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைந்து காத்து ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த கூகுடியைச் சேர்ந்த கவிதா ஒளிபரப்பு நிலையத்தார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த கூகுடியைச் சேர்ந்த கவிதா ஒளிபரப்பு நிலையத்தார் உரிமையாளர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் இதே மேடையில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறந்த முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலைஞர்கள் வேலனாக திண்டுக்கலைச் சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்களும், வள்ளியாக புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்களும், நாரதராக கருங்குளத்தைச் சேர்ந்த பி ஜெயமாதவன் அவர்களும், பப்புனாக மருங்காவூரியைச் சேர்ந்த ராஜா அவர்களும், டான்ஸாக புதுகையைச் சேர்ந்த சத்தியபிரியா அவர்களும், ஆறுமணி சக்கரவர்த்தி புதுகையைச் சேர்ந்த பிரபுராஜ் அவர்களும், மிருதங்க வித்துவான் ஆவுடையார்வையைச் சேர்ந்த பி மோகன்தாஸ் அவர்களும், பலவாத்திய மன்னன் ஆத்தங்குடி பெங்களூரைச் சேர்ந்த ஆரியம் துரைராஜ் அவர்களும், தாளம் அரசர் குலத்தைச் சேர்ந்த காசி அவர்களும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை இதேபோல் இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் வந்து இந்த மேடைக்கு முன்பு அமர்ந்து நல்ல நித்திரையில் தூங்கி நாடகத்தை கெடுக்காமபடியாக செய்யாமல் விடிய விடிய அமையத்தை ரசித்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து இன்புற்று செல்லுமாறு கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டியாளர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம், வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்பு அண்ணன் பெங்களூரை சேர்ந்த பழனியன் அவர்களுக்கும், கூடியைச் சேர்ந்த கவிதா அடி உரிமையாளர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் கிராமத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு.